பிரச்சாரத்திற்காக சென்ற கனிமொழி அவர்களின் வாகனம் தூத்துக்குடி தாமஸ் நகர் பகுதியை அடைந்த போது அந்த ஊர் மக்கள் கனிமொழி அவர்களின் வாகனத்தை வழிமறித்தனர். அதன் பிறகு மக்கள் அனைவரும் கனிமொழி அவர்களை பேச வேண்டும் என்று அன்போடு வற்புறுத்த அதனை ஏற்று கனிமொழி அவர்கள் அங்கு பேசிவிட்டு சென்றார். பிரச்சனை செய்யத்தான் கனிமொழி அவர்களின் காரினை வழிமறித்தார்கள் என நினைத்தவர்களுக்கு அவ்வூர் மக்கள் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளனர். நீங்க பேசினா போதும் பேசினா அன்பான ஒரு வரவேற்பை நான் பார்க்கல. வழிமறித்து பேசிவிட்டு தான் போக வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த அன்பு, அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். மீண்டும் உங்களோடு பணியாற்ற தூத்துக்குடியுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. சரியா?